ஃபியர் ஆஃப் ஃபெயிலியருங்க. தோல்வியை கண்டு அதிகமாகவே பயந்துக்கிறதுனால நம்ம சைக்கலாஜிக்கல் இஃபெக்ட்ஸும் இதில் வருது இல்லைங்களா? ஸோ அதனால என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை சீக் பண்ணுறதுக்கே ரொம்பவே தயக்கமாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம மிஸ் பண்ணுறதுனாலவே நமக்கு லைஃப்பில் என்ன ஆகணும் அப்படின்றத நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கிறத பார்க்க முடியுதுங்க. சரி, அப்போ இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியருக்கு என்னெல்லாம் காரணங்கள் இருக்குன்னு பார்க்கும்போது, முதல் விஷயம் பெர்ஃபெக்ஷனிசம். அதாவது நம்ம ரியலிஸ்டிக்கான ஸ்டாண்டர்ட்ஸை செட் பண்ணாம எல்லா விஷயங்களும் பெர்ஃபெக்ட்டா நடந்தா மட்டும்தான் நான் பண்ணுவேன் அப்படின்றத யோசிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துப்போம். ரெண்டாவது விஷயம் சொசைட்டல் ப்ரெஷருங்க. ஸோ நம்ம வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் சக்சஸ் அப்படின்னலாம் நிறையவே எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த வேல்யூஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி இந்த சொசைட்டில இருக்கக்கூடிய ப்ரெஷர்னாலவே நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு தயக்கம் காட்டுறோம். ஸோ அந்த இடத்துலயுமே தோல்விக்கான பயமும் நேச்சுரலா வந்துருது. மூன்றாவது விஷயம் இந்த சொசைட்டி வைக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டுங்க. ஸோ மற்றவங்க என்ன நினைச்சுக்குவாங்களோ அப்படின்ற பயத்தினாலேயே நமக்கு ஒரு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் மாதிரி, நம்ம ஒரு விஷயம் ஆரம்பிச்சோம்னா அதுல தோத்துட்டோம்னா அவங்கள நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்ற அந்த ஜட்ஜ்மெண்ட்கான ஃபியரும் டெவலப் ஆயிடுதுங்க. நாலாவது முக்கியமான விஷயம், இது நமக்குள்ளே இருக்க விஷயம் தான். ஸோ ஃபெயிலியரை டிஃபீட்டோட ஈக்குவேட் பண்ணிக்கிறதுங்க. அதாவது நான் ஏதோ ஒரு முயற்சி பண்றேன், அதுல தோத்துட்டேன் அப்படின்னா என்னோட லைஃபே அங்கோட முடிஞ்சு போயிடுது. அந்த மாதிரி அதை டிஃபீட்டோட ஈக்குவேட் பண்ணிக்கிட்டு ரொம்ப இர்ரேஷனலான தாட்ஸை நம்ம வச்சுட்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம சைக்கலாஜிக்கல் டேர்ம்ல காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன் சொல்றோம். அதாவது நம்ம எண்ணங்கள் அளவுல ஏற்படக்கூடிய தவறான எண்ணங்கள், அதுதான் நம்ம காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன் சொல்றோங்க. சோ இந்த மாதிரி இர்ரேஷனல் பிலீஃப்ஸ் வச்சிட்டு இருக்கிறப்பையும் நமக்கு தோல்விக்கான பயம் அதிகமா இருக்கிறத பார்க்க முடியுது. அஞ்சாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபெயிலியரை ரொம்பவே ஸ்டிக்மடைஸ் பண்ணி வச்சிருக்கிறோங்க. அதாவது ஒரு வெற்றியை நம்ம செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு தோல்வியை நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்னா நம்ம எடுத்துக்கிறதே கிடையாது. ஸோ ஒரு சக்சஸ் அப்படின்னா அதை ரொம்ப ஓவர் வேல்யூ பண்ணிடுறோம். அதே போல ஒரு ஃபெயிலியர் அப்படின்னா அதை ரொம்பவே கீழால பாக்குறது. ஸோ ஃபெயிலியர் அப்படின்றது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் அண்ட் க்ரோ அப்படின்ற கான்செப்டை நம்ம என்னைக்கு எம்பசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அப்படின்றத நம்மளால ஓவர் கம் பண்ணி வர முடியும். தேங்க்யூ.